லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ஷேடோ. ஓகே ஓகே. இப்போ பாருங்க கண்ணா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் 1 ஹவுஸ் 2 ஹவுஸ் 3 இப்படி இருக்கு. கிராஸ் முனிசிபல் வேல்யூ 150 கொடுத்துருக்காங்க, ஃபேர் ரெண்ட் 140, ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 120, ஆக்சுவல் ரெண்ட் இஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் லெட் அவுட்னா 180, அப்புறம் அன்ரியலைஸ்டு ரெண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் 25, அன்ரியலைஸ்டு ரெண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் 2023 30, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கண்ணா. சரியா? ஒன்னொன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸ் 1 வந்து 150 சொல்றாங்க கிராஸ் முனிசிபல் வேல்யூ. இது வந்து 140. இப்போ இந்த 140 150ல சும்மா லெட்ஸ் டேக் ஃபர்ஸ்ட் 150 அப்படியே எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து வர்சஸ் ஃபேர் ரெண்ட், இது ரெண்டுத்துல ஹையர் வந்து 150. சரியா? அதுக்கப்புறம் வந்து இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூவும் அடுத்த கேட்டகரியில போட்டு நம்ம அதுக்கும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டுக்கும் கம்பேர் பண்ணோம் 120. இது ரெண்டுத்துல எது கம்மியா இருக்கு? 120. ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளவு சொல்றோம்? 180 சொல்றோம். ஓகேவா? ஸோ 180 மைனஸ் 25 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்கு. சரியா? இப்போ 180 மைனஸ் 25ன்றது 155. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஆன்சர் கிடைச்சிருக்குல்ல 120 வர்சஸ் 155 இருக்கு இல்லையா, இதுல எது ஹையர்? 155 இஸ் மை கிராஸ் ஆனுவல் வேல்யூ. புரியுதா? புரியுதா? அதுல இருந்து வர ஆன்சர்ல ஸ்டாண்டர்ட் ரெண்ட்ல லோவர் எதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஆக்சுவலா கரெக்ட். ஆக்சுவலா பாயிண்ட் என்னன்னா செல்லம், நம்ம ரெண்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்ன்றது என்னன்னா, அந்த இப்போ அந்த லொக்காலிட்டில நீயே ஒரு 2 பெட்ரூம் ஃபிளாட் பாக்குறடா. நீங்க எங்க இருக்கீங்கடா? எந்த ஏரியாடா? நீங்க ராயபுரத்துல இருக்கீங்க. அதாவது ராயபுரத்துல ஒரு டபுள் பெட்ரூம் எவ்வளவு வரும்? 20,000 25,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் 20 to 25,000 தான் என்னோட ரெண்டே இருக்கணும்னு அர்த்தம். இட் ஷுட் நாட் எக்ஸீட் மை ஸ்டாண்டர்ட் ரெண்ட். இப்போ ராயபுரத்துக்கு ஸ்டாண்டர்ட் ரெண்ட் 20,000 ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? கவர்மெண்ட்ல அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ நான் 35,000 விடக்கூடாது. தப்பு. கரெக்டா? அப்பனா எனிதிங் மோர் தென் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் நான் விடவே கூடாது. ஒண்ணு நான் ஸ்டாண்டர்ட் ரெண்ட் கொடுக்கணும், இல்ல அதை விட அது கம்மியா இருக்கணும். அதுதான், அதனால தான் இது லோவர் பார்க்குறோம். புரியுதா ரீசனு? இப்ப சொல்லுங்க. இப்ப இதுக்கும் லோவர் எடுக்கணுமா? இந்த இதுல வந்து ஹையருக்கும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டுக்கும் லோவர் எடுக்கணுமா? கரெக்டா? அப்புறம் ஆக்சுவல் ரெண்ட்டுக்கும் அன்ரியலைஸ்டு ரெண்ட்னா என்ன? இன்னொன்னு எனக்கு வரல ரெண்ட், அவங்க ஏதோ 2 மாசம் கொடுக்காம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வருஷத்துல. ஸோ அந்த ரெண்ட் ரியலைஸ் மைனஸ் ஒரு அமௌண்ட் வருமா? இது ரெண்டுத்துல எது ஹையரோ அதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஒரு சம் போடுறீங்களா? நான் கொடுக்கவா? கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது மட்டும் போடுறீங்களா? இங்க கொடுக்குறேன் பாருங்க. H2 கேட்டகரிக்கு போடுங்க செல்லம். H2 கேட்டகரிக்கு என்ன போடணும்னா உங்களுக்கு இதுதான். இதான் உங்களோட கொஸ்டின். போடுங்க பார்க்கலாம். Gross municipal value, fair rent, standard rent, actual rent. What is gross annual value? போடுங்க. H2க்கு போடுங்கடா.
H2க்கு போட்டுட்டு அப்புறம் H3க்கு போடுங்க. ஆனா ஒரே ஒரு ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை விட நம்மளோட ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. அவர் ரெண்ட் ஷுட் நாட் இன்க்ரீஸ் எக்ஸீட் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். புரியுதா? ம். புரியுது. ஆமா ஆமா. ஏன்னா ஏன் ஹையா இருக்க கூடாது? அப்பனா நம்ம ஃப்ராட் பண்றோம்னு அர்த்தம். கரெக்டா? ஏமாத்துறோம்னு அர்த்தம் டெனண்ட்டா இல்ல? இப்ப நீங்க இருக்கிறது ஓனாடா? நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? 15,000 வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கே 25,000 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஆனா 25,000 ரூபாய் சார்ஜ் பண்ண அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஃப்ராட் பண்றாங்கன்னு அர்த்தம். கரெக்டா? தட் ஓனர் வில் பி பீனலைஸ்டு லீகலி. ஸோ அப்பனா ரூல் என்ன சொல்றதுன்னா, நீ என்ன வேணா ஃபிக்ஸ் பண்ணுப்பா, பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த லொக்காலிட்டிக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் ரெண்ட்னு இருக்கு, அதுக்கு எக்ஸீட் பண்ணக்கூடாது. அதுதான் சொல்றாங்க ஐடி ஆக்ட். போடுங்க. இது இப்படி போடணும்னு சொல்லம் நீங்க ஃபர்ஸ்ட். இந்த இந்த ஸ்டெப் ஸ்டெப் 2 அப்படி போட்டு போடுங்க கணம். இல்ல அன்ரியலைஸ்ட் ரெண்ட் கிடையாது உங்களுக்கு இந்த கேட்டகரி. நான் இப்ப கொடுத்த சம்பளம் போடுங்க. புரியுதா த்ரிஷா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறது? ஏதாவது ஒரு யோசனையில இருக்கீங்களான்னு நீங்க? ஏதோ ஒரு ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களான்னு? இல்லையே, கிளியரா இருக்குல்ல? இல்ல திருப்பி சொல்லட்டுமா? ம். யுவர் வாய்ஸ் யுவர் வாய்ஸ் லுக்ஸ் ஏதோ ரொம்ப ப்ரீ ஆக்குபைட் கன்ஃபியூஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால கேட்டேன். ஓ அப்படியா? சரி 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 சரிடா சரி. டேக் கேர் டேக் கேர். காலேஜ்ல இருந்து 5 o'clock வந்துருவீங்களா கண்ணா? 7 o'clock ஆயிடுமா? ஐயோ. ஏன்டா பஸ் எல்லாம் பூச்சி வருமா, லேட் ஆயிடுமா? 5:30க்கு தான் முடியுது. ஓகே ஓகே. சொல்லுமா. ம். ஆமா. இல்ல செல்லம். இல்ல இப்படி பண்ணுங்க, இங்க பாரு. நான் H2 போட்டு காமிக்கிறேன். H3 நீங்க பண்றீங்களா? H2 பாருங்க. 180. ஃபேரண்ட் எவ்வளோ? 140. இதுல ஹையர் எவ்வளோ? 180. அதே 180 அடுத்த ஸ்டெப்ல ஓப்பனிங்கா வரும். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எவ்வளோ சொல்றான்? 240. அப்ப எது லோயர் உங்களுக்கு? 180. கரெக்டா? கரெக்ட். இது புரியுதா? அடுத்தது ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ சொல்லு? ஆக்சுவல் ரெண்ட் எவ்வளோ சொல்றோம் சம்ல? 300. ஓகே. அப்புறம் 180 வர்சஸ் 300 எது ஹையர்? 300. அதான். அவ்வளவுதான்டா. இப் ஆடே பண்ண வேணாம் செல்லம். 300 இஸ் மை கிராஸ் ஆனுவல் வேல்யூ.
அவ்வளவுதான். இல்ல 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 ஆட்லாம் பண்ண வேணாங்கண்ணா. அப்படியே இங்க என்ன வருதோ அதான் உங்களோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ. அதாவது இது எங்க வருதுன்னா இந்த பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, கிராஸ் ஆனுவல் வேல்யூன்னு இருக்குல்ல, அந்த நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓடுது. இப்போ இங்க சொல்றாங்கல்ல கண்ணா, இங்க பாருங்களேன், கிராஸ் முனிசிபல் வேல்யூ ஃபேர் அண்ட் ஹையரு, அதுலேருந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து லோவரு, அதுக்கும் ஆக்சுவல் ரெண்ட்டுக்கும் சிக்கும் டிக்கும் ஆக்சுவல் ரெண்ட்டுக்கும் இங்க வர ஆன்சர் விச் எவர் இஸ் ஹையர் வில் பி யுவர் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இந்த ஃபார்மேட்டை நான் கொஞ்சம் ஈஸியா இப்படி போட்டிருக்கேன். இல்ல உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மேட் ஈஸியா இருக்கு, இந்த ஃபார்மேட் உங்களுக்கு ஈஸியா ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க அப்படி பண்ணிக்கோங்க. எப்படி இருந்தாலும் ஓகே தான். இந்த ஃபார்மேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா பண்ணியிருக்கேன்டா, வேற எதுவும் இல்லை. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படி போட்டு. புரியுறதில்ல. சரி சரி. அப்ப H3 ட்ரை பண்ணுங்க இதே மாதிரி. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 H3 ஓடத ட்ரை பண்ணி போடுங்க. H1ம் ட்ரை பண்ணுங்க கண்ணா. H1ம் H3யும் ட்ரை பண்ணி போடுங்க. புரியலன்னா சொல்லுங்க, திருப்பி சொல்லித்தரேன். இது பேசிக்ஸ்ரா. இதுதான் இந்த இந்த பாயிண்ட்டும் அப்புறம் இன்னும் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் இருக்கு. அது முடிச்சிட்டோம்னா சம்முக்கு போயிடலாம். நிதானமா போடுங்க. இதுல தான் கால்குலேஷன். மத்ததெல்லாம் டைரக்டா வந்து தோட்டத்துல இருந்து பூவை பறிச்சு மாலையை கட்டுற மாதிரி. இப்ப நம்ம பண்ற இந்த இந்த கால்குலேஷன் மட்டும் எப்படின்னா, தண்ணி ஊத்தி மண்ணு கிளறி விட்டு கார்டனிங் பண்ணுவோம்ல, அந்த ஒர்க் கொஞ்சம் டிடிஎஸ் ஒர்க். இது பண்ணிட்டோம்னா பூ ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும்ல. இதுக்கு அந்த மாதிரி மத்ததெல்லாம் அப்படியே டேட்டாலாம் வந்து சம்ல இருக்கும். எடுத்து 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 நம்ம டிடக்ஷன்ஸ்ல போடுறதும், அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% கண்டுபிடிக்கிறதும், இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதும் ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். இதுவும் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டலுக்கு மட்டும்தான் ஒர்க்கிங் இருக்குடா, மத்தபடி வேற எதுவுமே ஒர்க்கிங் கிடையாது. ஹவுஸ் ஒன்னுக்கு தனியா போடுங்க. ஹவுஸ் ஒன்னுக்கு தனியா, அதே மாதிரி ஹவுஸ் டூக்கு தனியா நிதானமா போடுங்க. அர்ஜென்ட் இல்லாம பொறுமையா, டென்ஷன் இல்லாம போகணும். உங்களுக்கு பேப்பர் பார்த்தாலாம் டென்ஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது இல்லடா. அந்த இது டிடி பேப்பர் கொஞ்சம் நிறைய பேருக்கு ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா எங்கேயாவது தப்பா போட்டுருவோம்ட்டு. கொஞ்சம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போதே நிதானமா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் அர்ஜென்ட்டாலாம் சொல்லி தர மாட்டேன் த்ரிஷா. பொறுமையா தான். ஏன்னா இது பேசிக்கு. சம்முல டைரக்டா ஒரு டேட்டா இருக்கு எடுத்து போடுறோம்னா அங்க கொஞ்சம் நம்ம ஸ்பீட் அப் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்கிங் நீங்க தெரிஞ்சாதான் நம்ம அடுத்ததெல்லாம் கண்டினியூ பண்ண முடியும். ஓகேவா? சொன்னால நீங்க வந்து இத பொறுமையா நிதானமா நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி போடுங்க. இந்த போர்ஷன்ஸ் முடிக்க முடியலையே, இவ்வளவு முடிக்க முடியுமாலாம் ஒண்ணுமே டென்ஷன் எடுத்துக்காதீங்க. நிதானமா போடுங்க. ம்.
ம். வெரி குட் செல்லம். ஆன்சர் 180. நீங்க போட்டா கரெக்ட்டா தான்டா இருக்கும். ஹவுஸ் 3க்கு போடுங்க. நான் அதுக்குள்ள செக் பண்றேன். 150. ஓகே. ஓகே கண்ணா. வெரி குட்ரா. சூப்பர்ரா. கரெக்ட். 3 3 3 2க்கு நான் போட்டு காமிச்சிட்டேன் கண்ணா இங்க. ம். ஒரு நிமிஷம்டா. இதுல வந்து 240. செல்லம் 150 214 வருதேடா எனக்கு. ஹையர் எடுத்துக்கணும்டா. இது ரெண்டுத்துல ஹையர். 120. ஆ. ம். ம். இல்ல இல்ல. இது 120 வர்சஸ் 240ல 240 ஹையரா? அப்புறம் 240 வர்சஸ் 300ல 240 லோவரா? ம். தப்பா. ம். கரெக்டா எடுங்க. 2 150. கரெக்ட். அப்ப 240 இஸ் தி ஆன்சர். ஓகே. புரியுதா? ஆ. ஹவுஸ் 2 போட்டு பாருங்க கண்ணா. நீங்களே செல்ஃபா போட்டு பாருங்க வருதான்ட்டு. ம், ம், ம். புரிஞ்சுதாடா? வருதாடா? போடுங்க போடுங்க நிதானமா. 300 வந்துட்டா? புரிஞ்சுதா?
நல்லா புரியுதா? அதான் டவுட் இல்லையே. இங்க மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் ஹையர் கண்ணா. ஸ்டெப் 1, அப்புறம் லோவர், அதுக்கப்புறம் ஹையர். ஹெச்எல், ஹெச், ஹெச், எல், ஹெச், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்எல்ஹெச். ரைட். ஒரு நிமிஷம். இப்போ கிராஸ் ஆனுவல் வேல்யூ முனிசிபல் டாக்ஸ் நம்மளே கொடுத்துருவாங்க செல்லம். ஓகேவா? என்னென்ன இது அப்புறம் நெட் அதுலேருந்து வருது வந்து நெட் ஆனுவல் வேல்யூ சொல்லுவாங்க. முனிசிபல் டாக்ஸஸ் வந்து இதுல ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. எப்பவுமே முனிசிபல் டாக்ஸஸ் வந்து பெய்டு ஆக்சுவலா என்ன பே பண்ணியிருக்காரோ அசசி அது மட்டும் தான் எடுத்துக்கணும். சரியா கண்ணா? இந்த அன்பெய்டு முனிசிபல் டாக்ஸஸ் வந்து டெனன்ட் பே பண்ணியிருந்தாலோ இல்ல முனிசிபல் டாக்ஸஸ் பே பண்ணாம விட்டிருந்தாலோ அதை எடுத்துக்கூடாது. இப்போ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஓன் ஹவுஸ் வச்சிருக்கீங்க கண்ணா. ஓகேவா? இப்போ ரோடு நீங்க தான் ஓனர் இல்லையா? அந்த ப்ராப்பர்ட்டி பில்டிங்க்கு ஒட்டி ரோடு இருக்கும், மெயின் ரோடு. அண்ட் உங்களுக்கு வீட்டுக்குள்ள தண்ணி வரணும் இல்லையா? அந்த ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இருக்கிற அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? அதுக்கெல்லாம் பைசாக்காக தான் டாக்ஸ்ன்னு ஒன்று நம்ம கிட்ட கலெக்ட் பண்றாங்க. கரெக்டா? முனிசிபாலிட்டி டாக்ஸ் லிவி பண்ணி நம்ம அதுக்கு பே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் தான் முனிசிபல் டாக்ஸ். அந்த முனிசிபல் டாக்ஸ்ன்றது என்னன்னா ஃபயர் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் எல்லாமே கண்ணா. சரியா செல்லம்? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. அந்த அமௌண்ட் வந்து பெய்டு தான் எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணுவாங்க சம்ல. வந்து அன்பெய்டு இருக்கு முனிசிபல் டாக்ஸ். இல்ல முனிசிபல் டாக்ஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவான், ஃபாரின்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபாரின்ல இருக்கான் பே பண்ண டெனன்ட் பே பண்ணிடுவாங்க. அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க டிடக்ஷனா. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, முனிசிபல் டாக்ஸஸ் பெய்டு வித் அசசி தான் இஸ் அலௌட். ஓகே? லெஸ் முனிசிபல் டாக்ஸஸ் வில் கிவ் யூ நெட் ஆனுவல் வேல்யூ. அதுக்கப்புறம் டிடக்ஷன்ஸ் இருக்குடா. டிடக்ஷன்ஸ்ல என்னன்னா 24A ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 30% ஆஃப் என்ஏவி. அதாவது இதுல ஒரு வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 40,000 வருதுன்னு வச்சுக்கோங்கண்ணா. நெட் ஆனுவல் அப்போ என்னோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்ன? 40,000 இன்டூ 30%. ஓகேவா? இப்போ 75,000 அப்படின்னா இதுல 30% பை டிஃபால்ட்டா. இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனி ஐடியா? இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனி ஐடியா? இல்ல, ஓகே, நோ ப்ராப்ளம். தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மாதிரி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. ஓகே? இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல்னா என்னன்னா, நான் ஒரு நிலத்தை வாங்கி அதை மேல வீடு கட்டும்போது என் கையில ஃபுல்லா பைசா இருக்காது. நான் பேங்க்லேருந்து கடன் வாங்கி மாசா மாசம் இன்ட்ரெஸ்ட் கட்டுவேன். மாசா மாசம் இன்ட்ரெஸ்ட் கட்டுறது தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல்னு சொல்றாங்க. ஓகேவா சலம்? சி, கன்ஸ்ட்ரக்ஷன் இதுல என்ன மெயினான விஷயம், மெயினா ட்விஸ்ட் இதுல என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டடா, நீ வீடு கட்டிட்டா, நல்லா ஒரு 4 பெட்ரூம் வீடா கட்டியிருக்க, தாத்தா பாட்டி எல்லாருக்கும் 2,500 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்கண்ணா, 4 பெட்ரூம் வீடு கட்டியிருக்க. கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டடா, ஆனாலும் நீ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டே இருக்க. கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டே இருக்கேன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் எப்படி தெரியுமா? இன்ட்ரெஸ்ட் இன்கர்ட் டியூரிங் த அஃபோர்ட்ஸ் எப்படின்னா ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன, போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன? ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியல. ஓகே? முடியறதுக்கு முன்னாடி நல்ல பில்டிங்கை பார்க்கறதுக்கு ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இருக்கிற பீரியட் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். நல்லா கட்டிட்டேன் அப்படின்னு சொன்ன பீரியட் வந்து போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். புரியுதா? இந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுறல கண்ணா, அத 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ல நம்ம அக்யூமுலேட் பண்ணி டிடக்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். புரியுதா? போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் இருக்குல்ல செல்லம், அத வந்து ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் வருஷா வருஷம் நான் கட்டுறேன் அப்படின்னா
அந்த அமௌண்ட் டிடக்ஷன் ஆகும். இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இப்போ எனக்கு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடுக்கு வந்து 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோடா. இன்ட்ரெஸ்ட், ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரெஸ்ட். அந்த 10,000 ரூபாய் டிவைடட் 5 2000 ஒவ்வொரு வருஷத்துல ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கலாம். ஏன் மேம் இந்த மாதிரி 5 வருஷம் அப்படின்னு இருக்காங்கன்னா, ஓனர் யார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் கட்டுறாங்களோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றதுல ஒரு சிரமம் இருக்கும், கரெக்டா? அந்த சிரமத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக டிடக்ஷனா காமிக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்ச உடனேவும் சிரமம் இருக்கும், ஆனா இவ்வளவு சிரமம் இருக்காது. அது முன்னாடி எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கும். ஜெல்லி வாங்கி போடணும். நான் பில்டிங்கா கட்டுறவனுக்கு சொல்றேங்கண்ணா. பில்டிங் அதாவது இப்பதான் தளம் போட்டிருக்காங்க, அஸ்திவாரம் போட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளவு விகரஸ் ஒர்க் இருக்கும். ஸோ அதை வந்து 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸா பிரிக்கிறாங்க, அலௌட் அஸ் டிடக்ஷன். புரியுதா? நல்ல நல்ல கான்செப்ட். இந்த பாயிண்ட் மட்டும்தான் கண்ணா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில கிராஸ் ஆனுவல் வேல்யூ, இந்த டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் மட்டும்தான் லைட்டா ட்விஸ்ட், மற்றதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகேவா? ஓகே செல்லம். இப்போ இன்னொன்னு சொல்றேன். ஒரு ஹவுஸ் செல்ஃப் ஆக்குபைடுன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க எந்த கால்குலேஷனும் நீங்க பண்ணவே வேண்டாம். ஏன்? இந்த கிராஸ் முனிசிபல் வேல்யூ வாசஸ் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, இது எதுவுமே வராது செல்லுமா. ஏன்னா ரெண்ட்ன்ற கான்செப்ட் இருந்தாதான் உங்களுக்கு கிராஸ் முனிசிபல் வேல்யூ வந்து நம்பர்ஸ் வரும். ரெண்ட்ன்ற கான்செப்டே இல்லைன்னா கிராஸ் முனிசிபல் வேல்யூ வில் பி நில். ஓகேவா? நீங்க அதை கொஞ்சம் கான்செப்ட்லாம் யோசிச்சு பாருங்க. இங்க ரெண்ட்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ஒர்க்கிங்லாம் பண்றோம். இங்க ரெண்டே இல்ல, நான் வீடு கட்டியிருக்கேன், அதுல நானே இருக்கேன்ற போது இட்ஸ் பிகம்ஸ் அ செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. அப்போ எனக்கு பெருசா கால்குலேஷனே கிடையாது. இதுல ஒரே ஒரு கால்குலேஷன் என்ன வரும்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல் மட்டும்தான் வரும். ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனும் கிடையாது இதுல. ஓகேவா? இது மட்டும்தான் வரணும். ஃபுல்லி லெட் அவுட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து பயங்கரமான டேஞ்சரஸான ஆளு. அவனுக்கு எல்லாமே நம்ம பண்ணியானோம். ஜிஎம்பி, அப்புறம் முனிசிபல் டேக்ஸ் கால்குலேஷன், அதுலேருந்து என்எம்பி வருவான், அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனு, இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல், சகலமும் ஒரு இலை போட்ட சாப்பாடு மாதிரி எல்லாமே வகை வகையா எல்லா என்ட்ரியும் வரும்டா. இந்த பார்ட்லி லெட் அவுட் பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைட் இருக்கான் இல்லையா, அவன் எப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 50% செல்ஃப் ஆக்குபைட்னா பெருசா இப்போ நான் சொல்றதெல்லாம் கால்குலேஷன்ஸ் எதுல சிம்பிளிஃபைடா இருக்கு, கால்குலேஷன்ஸ் எதுல டீடைல்டா இருக்கும்னு சொல்றேங்க. நான் வேற எதுவுமே இல்ல. செல்ஃப் ஆக்குபைடுக்கு நீங்க பெருசா கால்குலேஷனே இருக்காதுடா. ஃபுல்லி லெட் அவுட்டுக்கு ஒரு கால்குலேஷன் நிறைய இருக்கும். பார்ட்லி லெட் அவுட்டுக்கும் பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைடுக்கும் ஒரு 50% தான் கால்குலேஷன் இருக்கும். கனமா பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைட் அண்ட் பார்ட்லி யூஸ்ட் ஃபார் பிசினஸ் பர்பஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோன்றது? வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? இது தெரியறதா உங்களுக்கு? பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைட் அண்ட் பார்ட்லி யூஸ்டு ஃபார் பிசினஸ் பர்பஸ் அப்படின்னா என்ன தோன்றது உங்களுக்கு? இது ஓ அந்த பாட்டா பிரிக்கிறாங்க கண்ணா. அதுல அவரு ஆக்குபை பண்ணிட்டு மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை ஆஃபீஸ்க்கு விட்டுறாரு, அவரோட ஆஃபீஸ்க்கு. இப்ப இந்த சினாரியோ மொத்தமா அவரே ஆக்குபை பண்ணிக்கிறாரு, இந்த சினாரியோ மொத்தமா ரெண்ட் கூட்டுறாரு, இந்த சினாரியோ பாதி ரெண்ட் கூட்டு பாதி ஆக்குபை பண்ணிக்கிறாரு. பார்ட்லினா நான் 60% லெட் அவுட் 40% செல்ஃப் ஆக்குபைடு வரும், இல்ல 40% லெட் அவுட் 60% அந்த மாதிரி வரும். ஆனா இந்த கேஸ் இருக்கு பாத்தீங்களா, பார்ட்லி செல்ஃபார்ம். ஒரு ஒரு ஏரியா இருக்குடா, 1500 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இருக்கு. 1500 ஸ்கொயர் ஃபீட்னா உங்களால விஷுவலைஸ் பண்ண முடியறதா? இப்போ உங்க வீடு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் செல்லம்? பரவாயில்ல, தாத்தாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் கேட்டுட்டு சொல்லுங்க எனக்கு. உங்க வீடு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் அது மட்டும் கேளுங்க தாத்தா கிட்ட. அப்போ ஏன்னா இது நீங்க பண்ணாதான் விஷுவலைஸ் பண்ண முடியும். இப்போ சிங்கிள் பெட்ரூம்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு ஹாலையும் ஒரு கிச்சனையும் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிட்டு ஓன் ஹவுஸ், ஆனா யூஸ் பண்ணிட்டு பெட்ரூமை வந்து யாரோ ஒரு
யாரோ யாருக்கோ இல்ல உங்களோட பிசினஸ் தாத்தாவோட பிசினஸ் இருந்தா அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ட்ரீட்மெண்ட்? இந்த 4 தான்க்கா நான் நீங்க மெயினா பார்க்க போறது. இந்த 4 ட்ரீட்மெண்ட்டுக்கும் இதுக்கு இதுக்கு கால்குலேஷன் இருக்கு. இதுக்கு அதுல அவுட் ஆஃப் எவ்ரிதிங் இதுக்கு தான் டீடைல்டு கால்குலேஷன். புரியுதா கண்ணா? இது இது மூணுமே வந்தானா ஈஸியா டப் டப்புன்னு போட்டு போயிடலாம். இதுக்கு தான் கொஞ்சம் டீடைல் கால்குலேஷன். ஓகே ரைட். So let me recollect things. To find first the format is gross annual value less municipal taxes, then net annual value less deductions under section 24A. இது எழுதணுங்கண்ணா மார்க் கொடுக்க மாட்டாங்க. Deductions under section 24A standard deduction எழுதிட்டு அதுக்கப்புறம் 30% of NAV calculate பண்ணோம். 24 subsection B interest on borrowed capital எழுதிட்டு income from house property அப்படி போடணும். ஓகேவா? அப்புறம் கிராஸ் annual வேல்யூ எப்படி கம்ப்யூட் பண்ணுவோன்றதுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுல என்ன ஒரு கண்டிஷன், இட் ஷுட் நாட் ஆல்வேஸ் எக்ஸீட் யோர் ஸ்டாண்டர்ட் ரெண்ட். ஓகேவா? அந்த தம் ரூல். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்னா என்ன? நான் லோன் வாங்கி வீடு கட்டிட்டு இருக்கேன், கட்டி முடியிற பாயிண்ட் வரைக்கும் அது ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்றேன்றது போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியடோட இன்ட்ரெஸ்ட்டை 5 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டா பிரிச்சு நான் டிடக்ஷனா கேட்டுக்கலாம். அலோ அலோ பண்ணிக்கலாம். போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல அந்தந்த வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் என்னவோ அதை டிடக்ஷனா நான் இது பண்ணிக்கலாம். முனிசிபல் டாக்ஸஸ் வரும்போது அசஸ்சி பே பண்ணா மட்டும்தான், ஓனர் பே பண்ணா மட்டும்தான் எடுத்துக்கணும். டெனன்ட் பே பண்ணா எடுத்துக்க கூடாது. அன்பெய்டு முனிசிபல் டாக்ஸை எடுத்துக்க கூடாது. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்புறம் வந்து முனிசிபல் டாக்ஸஸ்னா என்ன? ஃபயர் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் எல்லாமே காணும். இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம்ண்ணா. இதெல்லாம் ஆ ஃபுல்லி செல்ஃப் ஆக்குபைட்னா அதை செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாக ட்ரீட் பண்ணலாம்டா. செல்ஃப் ஆக்குபைட்னா புரியுறதாடா உங்களுக்கு? பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைட் பார்ட்லி வேக்கண்ட்னாலும் செல்ஃப் ஆக்குபைடாக எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன, கொரோனா டைம்லலாம் வந்து நிறைய இடம் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட்டாக இருந்தது. கரெக்டா? கொரோனா டைம் போது நீங்கள் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தீங்களா? ஓ 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தீங்களா? ஓகே ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் நிறைய வேக்கண்ட்டாக இருந்தது. சி ஃபார் இந்த லைட் ஆஃப் திஸ் அபவ் ப்ரொவிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன சொல்றதுன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டியை வேக்கண்ட்டாக வச்சிருந்தாலும் ஒன்று தான், இல்லை நீங்களே செல்ஃப் ஆக்குபை பண்ணாலும் ஒன்று தான். செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியை ட்ரீட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைட் பார்ட்லி லெட் அவுட். அப்போ பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைட் அண்ட் பார்ட்லி லெட் அவுட் அப்படி எடுத்துக்கணும். பார்ட்லி செல்ஃப் ஆக்குபைட் அண்ட் பார்ட்லி யூஸ்டுனா எவ்வளோ நான் செல்ஃப் ஆக்குபைட் பண்ணுறேனோ அவ்வளோக்குள்ள டு த எக்ஸ்டென்ட் யூஸ் ஃபார் செல்ஃப் ஆக்குபேஷன். செல்லம், இதை நீங்கள் பைஹேட் பண்ணோண்டாங்கன்னா தரோவா. அப்புறம் வந்து இந்த இதை பைஹார்ட் பண்ணணும். பைஹார்ட் பண்ற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்பவே மனசுல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த இடத்த ஹையர், லோவர், ஹையர் சொல்லுங்க. தூக்க கலக்கமா இருக்கீங்களாடா? எல்லாம் ஃபைன் தானே செல்லம்? ஓகே ஃபைன். ஹையர், லோயர், ஹையர். அப்புறம் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, இந்த 4 கேட்டகிரிக்கு எப்படி ட்ரீட் பண்றோம்? ஓகேவா செல்லம்? முனிசிபல் டாக்ஸுக்கு அசஸ்சி பே பண்ணா மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அன்பெய்டு முனிசிபல் டாக்ஸஸோ முனிசிபல் டாக்ஸ் பெய்ட் பை டெனன்ட்டோ டிடக்ஷனாக எடுத்துக்கவே கூடாது. ஓகே ரைட். பென்ஷன் ஒரு வாட்டி எடுத்துடுறேன், ப்ரொவிஷன் மட்டும். சம்ஸ் ஈவினிங் போட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்டா. ஓகே. ஒன்றுண்ணா. ஓகேவா? பென்ஷனோட கான்செப்ட், பென்ஷன்னா என்ன? எனக்கு வந்து எம்ப்ளாயி இது பண்ணதுக்கப்புறம் அதுக்கான பீரியாடிக்கல் பேமெண்ட்டு ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் இந்தாப்பா நீ எதுவும் கவலைப்படாத, நாங்கள் உனக்கு அமௌண்ட் கொடுக்குறோம், அதை வச்சு நீ லைஃப் ஓட்டுன்னு சொல்கிறது தான் பென்ஷன். ரெண்டா பிரியுதுக்கண்ணா, அன்கம்யூட்டட், கம்யூட்டட். அன்கம்யூட்டட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். யூஎம், எல்சி இல்ல சிஎல், எது ஈஸியா இருக்கு? சிஎல் ஞாபகத்துக்கு ஈஸியா இருக்கா, யூஎம் ஞாபகம் இருக்கா? இது செல்லம், இந்த ரெண்டு அப்ரிவேஷன்ல எது ஈஸியா டக்குன்னு ஞாபகம் வருது? சிஎல், யூஎம். யூஎம் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஎம்ன்றது யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அன்கம்ப்யூட்டட்,
எம் ஃபார் மந்த்லி. அன்கம்ப்யூட்டட் பென்ஷன்னா என்ன அர்த்தம்னா, மாசம் மாசம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் வாங்குறாங்க தெரியுமா? சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பேங்க் அக்கவுண்ட் இருக்கா உங்களுக்கு? இருக்குல்ல. பேங்க்குக்கு போனீங்கன்னா நெறைய சீனியர் சிட்டிசன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து வருவாங்கல்ல. பென்ஷனுக்கு செக் போட்டு குடுத்து பேங்க்லேருந்து பைசா வாங்கின்னு போவாங்க. குட்டி குட்டியா போர்ஷனா பிரிச்சு பிரிச்சு மாசம் மாசம் குடுக்கறது அன்கம்ப்யூட்டட் செல்லம். லம்பா 15 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கறது கம்ப்யூட்டட் பென்ஷன். புரியுதா? டவுட் எதுவும் இல்லையே? இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ரிவேஷன் சிலதெல்லாம் கொஞ்சம் அப்ரிவேஷன் வச்சு சொல்லி தரேன். அப்ரிவேஷன் வச்சு சொல்லி தந்தா உங்களுக்கு குவிக்கா பிக் பண்ணிக்கலாம். அங்க சொன்னேன்ல ஹெச்எல்எம் ஹையர் லோயர் ஹையர். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இட் ஷுட் நாட் எக்ஸீட் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். அந்த மாதிரி சொல்லலாம். அன்கம்ப்யூட்டட் கம்ப்யூட்டட். அன்கம்ப்யூட்டட் பென்ஷன்ல வந்து கேஸே. கம்ப்யூட்டட்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயி அதர் எம்ப்ளாயி ரெண்டு இருக்குக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்கம்ப்யூட்டட் பென்ஷன் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயியோ கம்பெனியோ ஃபுல்லி டாக்ஸபிள். மந்த்லி மந்த்லி கொடுக்குறாங்களா ஃபுல்லி டாக்ஸபிள். கம்ப்யூட்டட் பென்ஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு கம்ப்யூட்டட் பென்ஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு ஃபுல்லி எக்ஸம்ட். ஓகேவா? ஃபுல்லி எக்ஸம்ட். அதாவது இங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயினா யாருன்னா சென்ட்ரல் ஸ்டேட் லோக்கல் அத்தாரிட்டி எல்லாமே ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் எல்லாருக்குமே அந்த எக்ஸம்ஷன் தான் கண்டோம். ஓகேவா? அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் இப்போ அன் அதர் பீப்புளுக்கு எப்படி தெர் இஸ் அதர் பீப்புள்லாம் கம்பெனிஸ் ஒர்க் பண்றாங்களா அவங்களுக்கு கம்ப்யூட்டட் பென்ஷன் ரெண்டா பிரியுது கண்ணா. ஒன்று அவங்களுக்கு அவங்க பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட்ல வராங்களா இல்ல பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட்ல வரலையா. நாட் அண்டர் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட். புரியுதா? ஸோ கம்ப்யூட்டட் பென்ஷன் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட்ல வராங்களா இல்லையா. பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட்ல வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணா. அப்பனா அவங்களுக்கு 1/3 ஆஃப் டோட்டல் பென்ஷன் இஸ் எக்ஸம்ட். ஓகேவா? வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் 1/2 ஆஃப் டோட்டல் பென்ஷன் எக்ஸம்ட். புரியுதா செல்லம்? இது கம்ப்யூட்டடுக்கு இவ்வளவுதான் நீங்க படிக்க வேண்டியது. இதை மட்டும் இதெல்லாம் கூட படிக்க வேணாம். சிம்பிளா இதை மட்டும் படிச்சுக்கோங்க. சரியா? கம்ப்யூட்டட் இது அன்கம்ப்யூட்டட். அதே மாதிரி அன்கம்ப்யூட்டட் எழுதுறேன். அன்கம்ப்யூட்டட் பென்ஷனை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டா இருந்தாலும் ஃபுல்லி டாக்ஸபிள், நான் கவர்மெண்ட்டுக்கு ஃபுல்லி டாக்ஸபிள்ரா. ஈஸியா இருக்கா? இந்த ரெண்டே ரெண்டு பாக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க அவ்வளவுதான். இதை படிச்சுட்டீங்கன்னா ஒரு 75% ஆஃப் பென்ஷன் வந்து நீங்க அட்டன் பண்ணிடலாங்கண்ணா. ஈஸியா இருக்கும். அதுல சில எக்ஸெப்ஷன்ஸ் மட்டும் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்களுக்குலாம் அந்த பென்ஷன் ஃபுல்லி எக்ஸம்ட். இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, அவரோட ஒய்ஃப் வாங்கிக்கிறாங்க பென்ஷன்னா இட்ஸ் நாட் டாக்ஸபிள் அஸ் சேலரி. சரியா? அதே மாதிரி அந்த யுஎன்ஓ யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் அவங்கள்டேருந்து பென்ஷன் ரிசீவ் ஆகிறது அது டாக்ஸபிள் கிடையாது. இந்த அண்டர்லைன் பண்ணி போல்டு பண்ணியிருக்கேன்லடா அதை மட்டும் கோத்ரூ பண்ணிக்கோடா. அதை தவிர இவ்வளவுதான்டா ப்ரொவிஷன்ஸ். பென்ஷன் அன்கம்ப்யூட்டட் கம்ப்யூட்டட். புரியுதா? அன்கம்ப்யூட்டடை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே டாக்ஸபிள் கேஸே. கம்ப்யூட்டட் ரெண்டா பிரியுது, கவர்மெண்ட் அதர் எம்ப்ளாயி. கவர்மெண்ட் எம்ப்ளாயி பொறுத்த வரைக்கும் அது ஃபுல்லி டாக்ஸபிள். அதர் எம்ப்ளாயில கிராஜுவிட்டி ஆக்ட் கீழே இருக்காங்களா இல்லையா. கிராஜுவிட்டி ஆக்ட் கீழே இருந்தானாக்கா 1/3 ஆஃப் டோட்டல் பென்ஷன் வந்து எக்ஸம்ட். கிராஜுவிட்டி ஆக்ட் கிராஜுவிட்டினா என்ன, பென்ஷனும் ரிசீவ் பண்ணி கிராஜுவிட்டியும் ரிசீவ் பண்ற ஆளு அதை தான் சொல்ல வராங்க. நீங்க கிராஜுவிட்டி ப்ரொவிஷன்ஸ் படிக்கணும்னு இல்லடா. பென்ஷனையும் ரிசீவ் பண்ணி கிராஜுவிட்டியும் ரிசீவ் பண்ணானா அவனுக்கு 1/3 தான் டோட்டல் ப்ரொவிஷன்.
கிராச்சுட்டியா கீழே வரலன்னு வச்சுக்கோங்களேன், 1/2 ஆஃப் டோட்டல் பென்ஷன் எக்ஸம்ட். புரியுதா செல்லமா? செல்லமா, இன்னைக்கு ஈவினிங் வந்து 7 o'clock கிளாஸ், இல்ல 7:15க்கு கிளாஸ் வச்சுக்கலாம். 7:15 to 8:15 வச்சுக்கலாம். ஓகேவா? சப்போஸ் இஃப் ஐ எக்ஸ்டெண்ட் டு 8:30 ஓகே தானே உங்களுக்கு? 7:15 to 8:30 வச்சுக்கலாங்கண்ணா. அது பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, நீங்க வரும்போது இது, அப்புறம் இது, ஓகே, இந்த இந்த பாட்டு ஜஸ்ட் கோ த்ரூ, அப்புறம் இதை நல்லா தரோவா பார்க்கணும். சரியா? அப்புறம் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி பென்ஷன், எல்லாம் பென்ஷனோட தான் அனுப்பிச்சு விட்ருக்கியாக்கா நான். நீங்க பார்த்துட்டு பார்த்துட்டு எனக்கு பென்ஷனோட தான் அனுப்பிச்சு விடுங்க. அர்ஜென்ட் இல்ல, வந்துட்டு இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு கூட அனுப்பிச்சு விட்ருங்க பென்ஷனோடது. சரியா? ஸோ நம்ம வந்து சம்ஸ் இன்னைக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மோஸ்ட்லி முடிச்சிருவோம் ஈவினிங். 1.25 மணி நேரம், அதுக்கு மேல ஆகாது. ஓகேவா? சரி கண்ணம்மா. டாக்டர் வீட்டுக்கு ஏதோ போகணுன்றீங்க, போயிடுவாங்க கண்ணம்மா. இப்போ எப்படின்னா, நம்ம 8:30 எத்தனை மணிக்கு உட்காந்தோம்? 35க்கு உட்காந்தோம் எக்ஸாக்டா நினைக்கிறேன். இல்லை, 8:35 to 9:28. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு எக்ஸல் ஃபைல் மாதிரி மெயின்டைன் பண்ண வேண்டாம்.